ஹலோ நேயர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்கோ? இன்றைக்கி ஒரு சூப்பராக ஹெல்த்தியான ரெசிபி கொண்டு வந்திருக்கேன். தக்காளி சாதம். சாதம்னோடனே அரிசியில் பண்ணியது கிடையாது, கின்வாவில் பண்ணியிருக்கேன். எவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் தெரியுமா? கின்வாவில் என்னென்ன வெரைட்டி முடியுமோ அதெல்லாம் செஞ்சு காட்டுறேன். இப்போ தக்காளி கின்வா பாத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டீஸ்பூனு கடலை எண்ணெய் விட்டுட்டு தாளிப்புக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிஞ்ச உடனே ஒரு சிட்டிக்கை மஞ்சப்பொடி சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை சேருங்க. கருவேப்பிலை சேர்த்துனையும் ஐரன் கண்டென்ட் வரும். காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். 2-3 வெங்காயத்தை பொடியாக நெருக்கி சேருங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வரணும், அது வரைக்கும் வதக்குங்க. 5 நிமிஷத்தில் வந்துடும். அப்புறமா 1 டீஸ்பூனு காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூனு தனியா தூள் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தான் இதுக்கு மெயினாக. நிறையா சேர்க்கக்கூடாது, ஏன்னா கின்வா மசாலா நிறையா எடுத்துக்காது. அதனால 1/2 டீஸ்பூன் போதும். நல்லா பச்சை வாசனை போகிற இருக்கும் வாட்டிட்டு அப்புறமா 4 தக்காளியை நல்லா கழுவிட்டு பொடி பொடியாக நெருக்கி சேர்த்துருக்கேன். இது தக்காளி சாதம் இருக்கிறதுனால தக்காளி நிறையா இருக்கணும், வெங்காயத்தை விட டொமேட்டோ நிறையா இருக்கணும். அப்புறமா தேவைப்படுற உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. உப்பு, புளி, காரம் எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லா வரும், ஃப்ளேவராகட்டும் டேஸ்டாகட்டும். ஆல்ரெடி நான் கின்வாவை நல்லா கழுவிட்டு முங்குற அளவுக்கு தண்ணி வச்சு பாத்திரத்தில் நல்லா வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருந்தேன். அதை இப்போ சேர்த்துட்டு நல்லா ஒரு ரவுண்டு நல்லா கிளறி விடுங்க. சேர்ந்துக்கணும், அந்த கின்வாவோட மசாலா எல்லாம் சேர்ந்துட்டு ரொம்ப நல்லா வரும். லாஸ்ட்டில் ஃபைனாக சாப் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொத்தமல்லி தழையை சேர்த்துட்டாக்கா சூப்பரான தக்காளி கின்வா பாத்து ரெடி. இப்போ சர்விங்குக்கு வித்து கட்டி கர்ட்ஸோட சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இதே மாதிரி செஞ்சுட்டு வீட்டில் எல்லாருக்கும் கொடுங்கோ. ஆரோக்கியமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக சாப்பிடலாம். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.